Sonu and Dr. Kalanidhi Veerapalli. And can you please give our big round of applause? Everybody. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது மொத்த ஜனத்தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி அப்படின்றது. அதாவது 75 ஆண்டுகளில் அந்த 30 கோடி அப்படின்றது வந்து 150 கோடியாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் பெய்யும் மழை அதே அளவு தான் பெய்ஞ்சிட்டு இருக்கு. அரௌண்ட் 1000 to 1400 mm பர் இயர் சென்னையில். அண்ட் மக்கள் தொகை அதிகமாக அவங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் சிஇஓ ஐ திங்க் ரஞ்சனி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டின்னா என்ன அப்படின்னா, பெய்யும் மழை ஒரே அளவில் தான் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பிடிப்பவர்கள் அதிகமாக கண்டிப்பாக அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் வந்து செயல்பட வேண்டும். அதே போல் வந்து இன்னைக்கு கோல் அப்படின்றது இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. இல்லை, க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி இப்போ இந்த ஸ்மைலெக்ஸின் இந்த முயற்சியால் நமது இந்த கோல் இம்போர்ட் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இட் ஷுட் நாட் பி ட்ரேடட் ஆஃப் ஃப்ரம் ஒன் டு தி அதர். அதாவது அடுத்தது க்ரூடுக்கு பதிலாக இப்போ கோல் இம்போர்ட் அதிகமாகும் அப்படின்ற ஒரு நிலைமை வருமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டும். அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து எலக்ட்ரிக் இஸ் ஒன்லி ஒரு ஸ்டெப் இன் தட் லேடர். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் அப்படின்றது தான் வந்து இஸ் கோயிங் டு பி த பிக் வே ஃபார்வர்ட் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுவரை இந்த மாதிரி ஒரு சென்னை ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி, மும்பை, சென்னை மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி ஆஸ் ஆஃப் டுடே. இதையெல்லாம் வந்து முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அண்ட் த பொல்யூஷன் தே கிரியேட் பிகாஸ் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது வந்ததுன்னா இந்த நகரங்கள் எல்லாமே தூய்மையாவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் த டீம், எஸ்பெஷலி வேர் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கே உற்பத்தி செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த நாட்டிலிருந்தே இந்த டெக்னாலஜியை வச்சுட்டு இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் த டீம் ஹூ ஹஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கெட்டிங் திஸ் திங் டன். அண்ட் த நெக்ஸ்ட் பிக் சேலஞ்ச் இஸ் கோயிங் டு பி ஹவ் ஆர் வி கோயிங் டு டிஸ்போஸ் த பேட்டரிஸ் ஆஃப் தீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதற்காக வந்து ஏற்கனவே நான் வந்து ஒன்றிய அரசாங்கத்திடமும் அங்கே இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம்லாம் வந்து ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறோம். என்னென்னா இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்றதுக்கு சார்ஜிங் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் ஆவரேஜ் ஆனுவல் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 14,000 to 15,000 megawatts ஆவரேஜ், பீக் மேபி 20,000 megawatts. இந்த நம்பர் வந்து 25,000 to 30,000 megawattsன்னு போகலாம். அதாவது மோர் அண்ட் மோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போ. ஸோ திஸ் கண்ட்ரி ஆல்சோ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் EV ரெவல்யூஷன் வேர் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் 30% more, I mean 30% of all the vehicle market should be EV vehicles அப்படின்றது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில்
அடுத்த மாற்றங்களுக்கான இது வந்து நம்ம, அதாவது எங்கள் தமிழ் முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை போல மாற்றம் ஒன்றே மாறாதது, நிலையானது. ஸோ அதனால் வந்து இந்த மாற்றத்தில் வெற்றி பெறுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Friendly, while my father even continued his work related to EV for doing research and development for manufacturing charging stations. During lockdown, the work from home and study from home gave me a lot of opportunities to listen and participate in my father's work related to EV. This gave me an excellent learning for management, technology and operations for for future. While I also provided a few childish ideas which I'm not aware that it helped my father or not. Well, thank you for the surprise that I recently came to know that my mother and my father had identified my capabilities to run this business as CEO. Though I need one more year to run this business for this position. Now I'm just 13. This year I'm going to utilize more to be ready for this position and take over the company. Thank you so much. Thank you, Joy. ஏரியால இந்த மாதிரி ஒரு சார்ஜர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டக்குனே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். You don't have to wait in long queues like how we do in the petrol bunk near Besant Nagar or Tiruvallur. So இனிமே டக்கு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். So can you please take a moment to give a round applause to the entire team for coming up with something like this. Super amazing, thank you so much, and we'll have another one product unveiling on the other side, which is going to be the MACE 240.
தரலாமா? That's amazing. Can you please give a big round of applause to the entire team for coming up with something this innovative, ladies and gentlemen. Thank you so much. Thank you. Apadiye, can we all please have you on the other side of the stage? So now we are going to unveil and showcase the MACE 121. Take care of the future society and the pollution around us. First of all, I take this opportunity to congratulate the whole team of Smile EVX, which has been launched this evening by myself and my dear friend, Dr. Kalanidhi. Thank you for giving us an opportunity. I am very happy to see not only you have thought about the tomorrow's footstep by keeping away the carbon, and you have also made gender equity inclusive over here by making two ladies stand on the stage. Hats off to you guys. And also the gender equity talking about the sustainability of tomorrow's future. That's very nice to see how the futuristic India is turning to be and how Smilex has been a part of it in this great initiative work. I wish more laurels to the Smilex, and this company should flourish long ago. And congratulations to all the CEOs, the future CEOs, and to the company to have a great, flourishes future. Thank you. This is a very big surprise for me because I haven't heard anything about the title. ஸோ புரிகிற மாதிரி நான் பேசலான்னு இருக்கேன். ஏன்னா சிம்பிளாக சஸ்டைனபிலிட்டி திங்குன்னு சொன்னாங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டினா என்ன ஃபஸ்ட்டு யாருக்காவது தெரியுமா? நோ. ஐ வுட் லைக் டு ஆஸ்க் த குட்டீஸ். தெரியாது. சஸ்டைனபிலிட்டினா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குதோ, எப்படி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணதோ அதுதான் சஸ்டைனபிலிட்டி. இப்போ நீ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற இடத்துல நீ வந்து பயோடிகிரேடபிள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம இப்போது இந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக பேசலான்னா, கார்ஸ்க்குலாம் பெட்ரோல் டீசல் தானே போடுறோம். நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்கா? ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ், பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் தானே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் போர்ட்ஸ் வைக்கிறதுனால ஈஸியாக எமிஷன்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். புகை வராது, ரோட்டில் அழுக்கு இருக்காது, க்ளீன் ஏர் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் something which I recently studied about sustainability, and I'm very much into sustainable accounting, if that is a very big topic to talk about. So this is something which was very new, and these and all is very happening in foreign currency. I was like, why not all these happen in India? So this is a very big opportunity, and this is very happening. So I really looking forward to this Smilex EV, and I congratulate all the team who is making this happen. Thank you. Thank you, ladies and gentlemen. Looking at this environment, we know what we are going through because of the air and water pollution. I feel we are safe that we have given it in the hands of these youngsters. They will take India to a new field where it will be totally air polluted is free and health of everyone will be improved. That's all I wish for, and I think it is in the safe hands which are given to this to
Youngsters are 29% of India's population are in the hands of the youth. So I feel both the MDs of this company have given their own work to give this youngster how they will carry on their work. All the best for both of you. Myself, Sanjay Kumar. I am the founder of DJT Haika, fast charging stations. Telling about my company is not a very important. Telling about the society and our country. See, in 30 years we have polluted, we all polluted our country by using plastic, diesel, petrol. Before 30 years, people don't know how to buy a water. Now everybody is buying a water and drinking because whole earth has been polluted in these 30 years. We only spoiled by using the plastic, diesel and petrol. This is only the one solution where again we can rebuild our environment by using the electrical vehicle. One person in our country, if use an electrical vehicle, 0.00001%, he can be a pollution free. This is the message where we have to forward, and for that government, our central government, our Indian government already did a mandatory for EV manufacturing. All four-wheelers manufacturers in India, now they have stopped diesel manufacturing in India. Now they are only they have a right to manufacture electrical vehicles, so that all big companies, Mercedes, Audi, BMW till Maruti, everybody is into electrical EV manufacturing. According to the government survey, another coming 2030, we will be 80%, we will reach into electrical vehicle. For that electrical vehicle, DJT Haika has come out for the fast charging station, which is in 30 minutes you can charge two-wheeler, three-wheeler, four-wheeler, JCB, truck, tractor, bus, whatever you can charge, you can charge in 30 minutes. Our basically here we are, everybody has to understand that from so many years foreign exchange is going to Arab countries. To stop that foreign exchange, our government has come out with this electrical vehicle things. And this electrical vehicle, we will save everything. We will save foreign exchange. We will control our environment, and the state government and central government will have in-house our own money. Like if a Tamil Nadu, we are talking about Tamil Nadu, 1 crore vehicle has been charged for half an hour. The Tamil Nadu government will have every half an hour more than 10 to 12 crore rupees. How the state is going to grow. It's not only a growing of a money, the environment, you will get a good pollution. Pollution will go off. You will get a good trees. Everybody can live healthy. Okay, there's a lot of things is there. So because of this cutting only, everybody has to involve in this environment, and this is our real thing. Now I spoiled this earth. Now I again want to build for my generation by using the electrical vehicle. There is only one solution to get our again environment back, is that using the EV vehicle. Thank you very much. Sir, இதில் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே பிரச்சனை வருது. சில இடத்துல வந்து மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months கழிச்சு ப்ராப்ளம்ஸ் வருது. அதெல்லாம் எப்படி நீங்கள் எங்களோடது வந்து 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருவோம். ஸோ இதில் சார்ஜிங் ஸ்டேஷன் பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து ஏஎம்சி வாரண்ட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ மிஷினை பற்றி நீங்கள் 5 வருஷத்துக்கு எந்த கவலையும் பட வேணாம். ஸோ
எல்லாமே இன்பில்ட் மிஷினாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், பேமெண்ட் கேட்வேயாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட வாரண்ட்டி 5 வருஷத்துக்கு இருக்கும். எந்த சப்போர்ட்டும் இமிடியேட்டாக வந்து ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் இதாக தான் பண்ணியிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் இமிடியேட்டாக அட்டன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறக்கூடிய இது இருக்குது, டீம் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்? ஆப் ஃபீச்சர்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆப் ஃபீச்சர்ஸில் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். கூகுள் மூலியமாகவும் சர்ச் பண்ணலாம், ஆப் மூலியமாக சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப் வச்சுருக்கனால உங்களோட ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். மிஷின் ஓனர்ஸ் வந்து ஆப் வச்சுருக்கனால அவங்க மிஷினில் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இப்போ கன்னியாகுமரி எங்கே வேணால் உங்கள் மிஷின் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் உங்கள் மிஷினில் எவ்வளோ பேர் சார்ஜ் போட்டிருக்காங்க, மிஷின் எப்போ டவுன் ஆச்சு, ஏஎம்சி வந்து உடனே பார்த்தாங்களா, எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அந்த ஆப்பில். ஐகா வந்து ஒன்லி பிளானிங் ஃபார் ஒன்லி கார் ஆர் ஆல்சோ ஆல் வெஹிக்கிள், எல்லா வண்டியும் இருக்கும். அதான் சொன்னேன், ஜேசிபி, ட்ரக்கு, பஸ்ஸு, except aeroplane and train. அவ்வளோதான். We have everything. கிலோவாட் சார்ஜஸ் சார் பர் கிலோவாட். ஒரு கிலோவாட் சார்ஜ் 24 ரூபா. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ். ஒரு யூனிட் கிலோவாட்டில் ஒரு யூனிட் கணக்கு. அது ஒரு யூனிட்டுக்கு 24 ரூபா. அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரெகுலராக போட்டால் பேட்டரி வீக் ஆயிரும் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். No. இப்போ வந்து It is all wrong information. No battery is spoiled or nothing is happening. It's all wrong information. அது எல்லாமே வந்து இதுவரையும் இல்லாதனால அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முழுக்க இந்தியாவிலே தயாரித்த ஒரு மிஷின். ஸோ இது வந்து நம்ம வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல். ஸோ இந்த மிஷின் முழுக்க இந்தியாவில் தயாரித்தது. முதல்ல தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் லான்ச் பண்ணோம். Future plan, DJT will cover not only a country. How many countries we are there? We are going to reach in another 5 years. This is 100% done. Another coming 1.5 to 2 years, we will be in the Fortune 500. I am the founder of DJT. We are from 7 years. No big company, which big company's name you are saying now, they have come after me, after DJT. Okay, whatever name you can listen, the big names, they have come after DJT. DJT is the first founder of electrical charging station, and we are the person first who is having world's. Nobody has. This is the first charger in the world who has the screen, touch and each and everything. And we are the first company in India who is having our own clouds, own app, own website, own manufacturing end to end. No other company in India right now, they have the end. They are all doing white label product. DJT is only one who is completely doing in-house project. நீங்கள் இதோட தாக்கத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கடைசி ஒரு 30 வருஷமாக நம்ம வந்து இழந்த சுற்றுச்சூழல், இழந்த ஒரு ட்ரெடிஷன் எல்லாமே நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லை. எங்களோட நோக்கமே வந்து சுற்றுச்சூழலோட அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த ஒரு இதுவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து முந்தையெல்லாம் 30 வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் எல்லோரும் நம்ம தமிழ் கலாச்சாரம் எல்லாமே வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே முதல்ல போகணும் பார்க்குறாங்க. நான் வந்து முழுக்க ஃபாரின்லேயே இருந்துட்டு வந்தேன். ஃபாரின் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப்பர் ஆகுன்ற பேரில் நம்மளோட ட்ரெடிஷன் கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டோம், அவேர்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த அவேர்னஸையும் சேர்த்து கொண்டு வரணும், வேகத்தையும் குறைக்காமல். அதனால தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜரோட இதை வந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணி சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம். Okay, DJT. D is Deepika, my wife. J is Johipka, CEO of DJT. Tohipka, she is a tennis player. This 3 name is called DJT.